என் பெயர் யோகநாதன் ஐயா, சிவசிவா யோகநாதன். நான் இங்க சொந்த ஊர் மதுரை. நான் 20 ஆண்டு காலமாக இங்க இருக்கிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம். வந்தாரை வாழ வைக்கும் மலை இந்த மலை. பேசும் தெய்வம், பேசும் பறவை. ஜாதகம் மெய், ஜாதகர் பொய். மருத்துவம் மெய், மருத்துவர் பொய். இங்கு பார்த்தால் இயற்கை சூழ்நிலை நமக்கு ஏமாற்றாது. உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த மலையில் கிடைக்கும். மூலிகை மூலியமாக காற்று, நல்ல காற்று, சுவாசிக்க காற்று நல்லா கிடைக்கும். இப்ப சுருக்கமா சொல்ல போனா, உங்களுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் தேவைப்படும், சூட தேவைப்படும். இந்த மாதிரி எது கேட்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான காற்றுகள் இங்க கிடைக்கும். சிட்டில் இது கிடைக்காது. இதுதான் உண்மை. இங்கு அந்த காற்றை சுவாச்சால போதும் எல்லாம் சரியாகும். எனக்கு ஸ்பைனல் கார்டு பெயின், ஜாயிண்ட் பெயின், பிளட் பிரஷர் மூன்றும் இருந்தது. இங்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை, சாப்பிடுவதும் இல்லை, எல்லாம் சரியாகிவிட்டது. இதற்கு காரணம் நம்ம காற்றுதான், மூலிகை காற்றுதான். அவை எல்லாம் இங்கு கிடைக்கின்றன. நீங்களும் இங்கு உபயோகித்து அதை அனுபவித்துக்கலாம். இப்ப நம்ம சாதாரணமா இருக்கும்பொழுது ஒரு மலை மேகமாயிருச்சு. அப்ப அந்த நேரம் சூடா ஒரு காரமா சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது நம்ம நினைப்போம். அப்ப நம்ம பாடிக்கு காரம் தேவைப்படுது. அவர் பாடிக்கு காரம் தேவைப்படுது, இவர் பாடி குளிர்ச்சி தேவைப்படுது. அந்த மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காற்றுகள் இங்க கிடைக்கும். அதை சுவாச்சாலே போதும் எல்லா நோயும் பறந்துவிடும். ஆடி அமாவாசைக்கு குறைந்து ஒரு 15 லட்சம் பேர் வருவாங்க. அந்த 3 நாளைக்கு கணக்கு, 3 நாளைக்கு கூட்டம் ஏற்கனவே 15 லட்சம் பேர் வருவாங்க. மேல ஜனங்க தங்கத்தான் இடம் இல்லை, அந்த அளவுக்கு இங்க ஜனங்க வருவாங்க. இதுதான் மெயின் விசேஷம் தான். சித்தர்கள் வாழும் பூமி. அவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏற்றவாறு உணரலாம். இப்பொழுது சுவை கண்ணால் பார்க்க முடியாது, சுவை சாப்பிட்டவங்க உணர்வாங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏற்றவாறு சித்தர்களை உணரலாம். கண்ணால் பார்ப்பதை காட்டிலும் உணரலாம். அவர்களுக்கு நம்பிக்கை தகுந்தவாறு உணரலாம். அவங்க சக்திக்கு ஏற்ற உணரலாம், நிச்சயமா உணரலாம். மலை ஏறும்போது அவருடைய நம்பிக்கையில அமைதியா சென்று அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே போகணும். யார் இந்த மாதிரி நாமத்தை சொல்லிட்டு போறாங்க, அவங்க வேக்கியானம் பேசிட்டு தான் போறாங்க. நம்பிக்கையோடு போயிட்டு நம்பிக்கையோடு இறங்கினால், ஒரே மனசோட இறங்கினால் நிச்சயமா அவருக்கு உணரலாம். அவர்களும் இதே மாதிரி உணர்ந்து பேசலாம். அந்த மாதிரி உணர வைக்கக்கூடிய மலை இது.